இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி யாரு கேட்டு பிராது கொடுத்த? பஞ்சாயத்துல பிராது கொடுக்கற அளவுக்கு என்ன காரணம்? ஏய், அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. ஏண்டி கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டியா? என்கிட்ட சொல்லாம ஏன்டி இப்படி பண்ண? சிவா வேண்டாம். ஏங்க ஏதோ ஒரு காரணம் இருக்க போய் தானே பிராது கொடுத்தீங்க. என்னன்னாவது சொல்லுங்களேன். ஜனனி, நீங்களா தான் பிராது கொடுத்தீங்களா? ஏன்னா கண்டிப்பா ஊர் பஞ்சாயத்து இந்த பிராது கொடுக்கறத பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. உங்களை யார் தூண்டி விட்டாங்க? அடேங்கப்பா, எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா இவ வேற மாதிரி யோசிக்கிறாளே. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணலாமா? இந்த குடும்பம் உங்க குடும்பம் இல்லையா? ஐயா பஞ்சாயத்துல நின்னா உங்களுக்கும் சேர்த்து தானே அவமானம். நீங்க யார் சொல்லி இப்படி பண்ணீங்க? ஏய், பதில் சொல்லு. அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஊர்ல அவருக்கு இருக்கிற மரியாதை தெரியுமா உனக்கு? என்ன காரியம் பண்ணிருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? விசாலாச்சி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க வா. ஜனனி, உனக்கு ஏதோ மனக்குறை இருந்து தானே பஞ்சாயத்துக்கு போயிருக்க. அது என்னன்னு எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லலாம்ல. சொன்னாதானே எல்லாருக்குமே தெரியும். ஜனனி, என் பொறுமையை சோதிக்காத, தயவு செஞ்சு சொல்லி தொலை. பட்டுன்னு சொல்லுடி. பஞ்சாயத்து வரைக்கும் போயாச்சுல்ல, பின் எதுக்கு யோசிக்கிற? பா, எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் இவங்களுக்கு. சொல்லுங்க ஜனனி, நீங்க சொன்னாதான் எதுவா இருந்தாலும் சரி பண்ண முடியும். சொன்னா என்ன ஆகும்? சிவா, பஞ்சாயத்து போற அளவுக்கு உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னா கண்டிப்பா சரி பண்ணிதான் ஆகணும். என்னன்னு கேட்டு சொல்லு. ஜனனி ப்ளீஸ் சொல்லு. இப்ப சொல்லலாம் தானே, சொல்லுங்க. துளசி ஏன் இன்னும் இந்த குடும்பத்துல இருக்கான்னு எனக்கு தெரியணும். துளசிக்கு இந்த குடும்பத்தோட என்ன உறவுன்னு எனக்கு தெரியணும். என்னடி பேசுற நீ? துளசி இருந்தா உனக்கு என்ன? சிவா ஏன் ஹஸ்பண்டா இல்ல துளசிக்கு ஹஸ்பண்டான்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. என்னடி உளற? அண்ணா போய் சிவா, இத பாரு. அவளுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற யார் மேலயும் மரியாதை இல்ல, பயமும் கிடையாது. துளசி இந்த வீட்டுல இருக்கிறது பிரச்சனையா இல்ல அவ யாரா இருக்காங்கிறது பிரச்சனையா? ரெண்டும் தான்.